ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட தேவஜனமே, இன்றைய நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை லூக்கா 15வது அதிகாரம் 20வது வசனம். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். ஆமாங்க, இந்த வசனம் எப்படியாக சொல்லுகிறது, எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் அவன் வந்தானாம். இளைய குமாரன் தன் தகப்பனிடத்தில் இருந்து அவனுக்குண்டான ஆஸ்திகளை பெற்றுக்கொண்டு அது உலகத்திலே செலவழித்த பின்புதான் அவனுக்கு தெரியுது, நான் பேசாம என் அப்பா கூடவே இருந்திருந்தேன் அப்படின்னா இந்த பன்றியினுடைய தவிட்டை தின்னுகிற நிலைமை எனக்கு வந்திருக்காதே அப்படின்னு சொல்லி. அதற்கப்புறம் அவன் நினைச்சு அவன் மனம் கசந்து தன் தகப்பனிடத்திற்கு வரும் பொழுது தகப்பன் ஓடி வந்து மனதுருகி அவனை கட்டி அணைத்து கொண்டாராம். நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவராகத்தான் இருக்கிறாருங்க. நம்ம ஆண்டவர் நமக்கு கொடுத்த அபிஷேகத்தை, வரங்களை, வல்லமைகளை நம்ம மங்கி எரிய விட்டிருப்போமே ஆனால், கர்த்தர் கொடுத்த அதிகாரங்களை நம்ம சும்மா வைத்திருப்போமே ஆனால், இன்றைக்கும் கூட நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்ல போறோம், அப்பா இளைய குமாரனை போல நாங்கள் ஆண்டவரே நாங்கள் மனம் கசந்து உம்மிடத்துக்கு நாங்கள் வருகிறோம் ஆண்டவரேன்னு சொல்லி இன்றைக்கு நாம உண்மையாய் கூட ஆண்டவரிடத்துல போவோமே ஆனால், கர்த்தர் இன்றைக்கு நமக்கு நல்ல தகப்பனாய் இருந்து நம்மை ஆதியில எந்த ஸ்தானத்துல வைத்தாரோ அதே ஸ்தானத்துல நம்மை வைத்து நம்மை அழகு பார்க்கிற தெய்வமாய் இருக்கிறாருங்க. நல்ல தகப்பனாய் இருக்கிறாருங்க. இன்றைக்கும் கூட நம்ம செபிக்க போறோம். செபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அப்பா, இளைய குமாரன் எப்படி மனம் கசந்து ஆண்டவரே, அப்பா என் தகப்பனிடத்துல இருந்தா எனக்கு இந்த நிலைமை இருக்காதேன்னு சொல்லி மனம் கசந்து ஓடி வந்து அப்பா உங்களிடத்துல வந்தானோ அதே போல ஆண்டவரே நாங்களும் அப்பா நாங்கள் மனம் கசந்து வருகிறோம் ஐயா. நீர் எங்களுக்கு கொடுத்த அபிஷேகங்களே, வரங்களே, வல்லமைகள் எல்லாம் ஆண்டவரே நாங்கள் மங்கி எரிய விட்டிருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். நல்ல தகப்பனாயிருந்து கத்த நீர் எங்களை ஆதியில வைத்திருந்த ஸ்தானத்துல நீங்க வச்சிருங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இதை பார்த்து செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்த நீர் நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராகன்னு சொல்லி செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God bless you.